இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம். அதில் 14 யுகங்களும் யுக தர்மங்களும், கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுகங்கள் நமக்கு 4 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கிருதயுகத்தில் மக்கள் ஈசன் திருவடியை எப்போதுமே துதி செய்த வண்ணம் இருப்பார். தர்ம தேவதைக்கு 4 கால் இருக்கும். அனைவருக்கும் வாழ்நாளும் ஒரே அளவில் இருக்கும். வருண பேதங்களின்றி மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பர். ஆசிரம வேறுபாடுகள் இல்லை. நாணம் தெரிந்தவராய் பரமன் அருளுக்கு பாத்திரர்களாக இருப்பர். எங்கும் எல்லாம் இன்பமயம். மக்கள் சாத்வீக குணம் உடையவர்களாக பொறாமை, பொச்சரிவு முதலியவை இன்றி எல்லா உலகக்கும் செல்லலாம். அது நம்ம பார்த்தது கிருதயுகம். அடுத்தது பார்க்க போறது திரேதா யுகத்துல சிறந்த யாகங்களை புரிவார். தர்ம தேவதை ஒரு காலை இழந்து 3 கால்களோடு இருக்கும். மழை பொழியும். மரம், செடி, கொடிகள் நன்கு வளர்ந்து காய்கனிகள் குறைவின்றி கிடைக்கும். மக்கள் சினமுற்று சண்டையிடுவர். மக்கள் பொன், பொருள், ஆடைகள், அறுசுவை ஆகியவற்றில் விருப்பம் கொண்டிருப்பர். இளம் கன்னியர்களோடு கூடி இன்பமாக வசதியுள்ள வாழ்வு வாழ்வர். மன்னர் நாட்டை பெருக்க போர் புரிவர். எளியோரை வலியோர் வாட்டுவர். சில அரசர்கள் தர்ம நெறியில் நின்று உயர் பதவி அடைவர். துவாபர யுகத்தில் மக்களுக்கு கோபம், போட்டி, மனப்பான்மை, சண்டை, சச்சரவு இருக்கும். இந்த யுகத்தில் தர்ம தேவதை 2 கால் இழந்து 2 கால்களிலேயே நிற்கும். இந்த யுகத்தில் பாபம், புண்ணியம் வேறுபாடு புரியாமல் குழம்பிய மனத்தோடு மக்கள் தவிப்பர். சரியான தர்ம நெறியை அறிவதில் மனம் குழம்பி இருக்கும். வியாசர் வேதங்களை பாகுபடுத்தி 4ஆக வகுப்பார். புராணங்களை இயற்றுவார். அடுத்தது கலியுகம். கலியுகத்தில் மெய்ஞானம் விளங்க தானம் புரிவர். தர்ம தேவதை இந்த யுகத்தில் 3 கால்களையும் இழந்து ஒற்றை காலில் இருக்கும். அதர்மம் தலை தூக்கி பொய்மை, கொடுமை, இழப்பு, களவு, வஞ்சனை, கொலை, கொள்ளை ஆகியவை தழைத்திருக்கும். அந்தனர், அரசர், வணிகர் பல வகையில் இன்னல்களுக்கு ஆளாவர். ஒழுக்கம் தவறி நடப்பர். மன்னர்கள், ஆட்சியாளர்கள் பொன்னும் பொருளும் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாயிருப்பர். அந்தணர்களின் வேதம் வேள்வி பின்பற்றாமல் போக வாழ்வு வாழ்வார். வணிகர் பேராசை கொண்டு அதர்ம வழிகளில் செல்வார். வேடாதாரிகள் மிகுந்தியாக இருப்பார்கள். பெண்களிடம் ஒழுக்க குறைவும் இருக்கும். கிருதயுகத்தில் ஓராண்டு தவம் செய்த பலன் பெறுவார். திரேதா யுகத்தில் 3 மாதங்களில் அத்தகைய பலனை பெறலாம். துவாபர யுகத்தில் ஒரே மாதத்தில் பெறலாம். கலியுகத்தில் இறைவனிடம் பக்தி செலுத்தி தூய உள்ளத்தோடு பூசனை புரிந்து ஒரே நாளில் அருளும் மேற்படி பலனும் பெறுவார்கள். ஈசன் திருவடிகளில் சரண் புகுது அவரே அனைத்தும் என கொள்பவர் வீடும் பேரும் பெறுவார். ஓம் நம சிவாய. நம்ம யுகங்களும் யுக தர்மங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஈசனுக்கு உரிய பற்பல உருவங்களை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.